ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கோவக்காய் எடுத்துக்கலாம். நல்லா கழுகிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அரை டீஸ்பூன் சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் மல்லி, தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயை சுடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நமக்கு தண்ணியெலாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. நம்ம இந்த எண்ணெயிலேயும் மூடி போட்டுட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு அந்த காயில் இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் இடைக்கிட நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த காயில் இருக்க தண்ணியிலையும் நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயிலையுமே இந்த காய் வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமை மாற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.